பாண்டிச்சேரி என்றாலே கடற்கரையும் பிரெஞ்சு காலத்து கட்டிடங்களும் தான் நினைவுக்கு வரும். ஆனால் அந்த நகரத்தின் ஒரு குறுகிய தெருவில் என் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் இடையில் இருந்த அந்த சிறிய சுவர் ஒரு மாபெரும் ரகசியத்தின் மையப்புள்ளியாக மாறுமென்று நான் அன்று நினைக்கவில்லை. எனக்கு அப்போது வயது 20. காலேஜ் முதல் ஆண்டு. துள்ளலான வயது, அடங்காத கற்பனைகள். என் பக்கத்து வீட்டு பிரியா அக்கா, அவள் ஒரு மர்மமான ஓவியம் போல. ஒல்லியான தேகம், நடிகை பிரியா ஆனந்த் போன்ற வசீகரமான முகம். எப்போதுமே நைட்டி அணிந்து அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலைக்கும் உயிர் கொடுப்பவள். அவளுக்கு ஒரு கணவன், ஒரு 4 வயது மகன். கணவன் பிசினஸ் விஷயமாய் காலை சென்றால் இரவு 11 மணிக்குத்தான் திரும்புவான். அந்த வீடு ஒரு அமைதியான தீவு போல இருக்கும். ஆனால் அந்த அமைதிக்குள் நான் கண்ட அந்த சிறு அசைவுகள் என்னை ஒரு புதிய பாதையில் அழைத்துச் சென்றன. அவள் குனிந்து விளையாடும்போது தற்செயலாக தெரிந்த அந்த அழகும், மொட்டை மாடியில் எங்களை சந்திக்க வைத்த அந்த பார்வைகளும் ஒரு கட்டத்தில் என் மனதை சிறைபிடித்தன. வெறும் பக்கத்து வீட்டு அக்கா என்ற உறவு மெல்ல மெல்ல ஒரு தீராத தாகமாக மாறியது. இந்த கதை வெறும் உடல் சார்ந்த ஈர்ப்பு மட்டுமல்ல. இது அந்த சுவருக்கு பின்னால் ஒளிந்திருந்த ஆசைகள், பயம் மற்றும் அந்த முதல் முத்தம் தந்த அந்த 1000 வாட்ஸ் மின்சாரம் பற்றியது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எப்போது வேண்டுமானாலும் விதி விளையாடும் என்பதற்கு அந்த பொன்னான மாலை பொழுது ஒரு சாட்சியாக இருந்தது. வாருங்கள், அந்த இரகசிய பயணத்தை விரிவாக பார்ப்போம். பாண்டிச்சேரியின் அந்த வெயில் காலம் தணிந்து மாலை நேரம் மெல்ல தொடங்கியிருந்தது. அன்றைய பொழுது வழக்கம் போலவே சாதாரணமானதாகத்தான் இருந்தது. நான் கல்லூரி லீவு என்பதால் வீட்டில் சும்மா இருந்தேன். என் அம்மா சமையலறையில் மும்முரமாக இருக்க, பிரியா அக்கா வழக்கம் போல எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாள். அவளது மகன் அங்கே விளையாடி கொண்டிருக்க, நாங்கள் இருவரும் மதில் சுவரை ஒட்டி நின்று பேசிக் கொண்டிருந்தோம். அன்று அவள் அணிந்திருந்த அந்த சேலை அவளுக்கு ஒரு தனி அழகை தந்தது. படிப்பு சம்பந்தமாக நான் எதையோ கேட்க, அவள் பொறுமையாக எனக்கு விளக்கி கொண்டிருந்தாள். திடீரென்று வானம் இருண்டது. மேகங்கள் சூழ்ந்து கொள்ள ஒரு நொடியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அந்த தெருவே இருளில் மூழ்கியது. நான் விளையாட்டாக, பாம்பு, யாரோ ஏதோ ஓடுது என்று கத்தினேன். அந்த இருட்டில் அவள் பயந்து போய் சுவர் மீது கை வைத்து மேலே ஏற முயற்சி செய்தாள். அந்த சூழல் ஒரு விதமான பதற்றத்தை உருவாக்கியிருந்தது. நான் சுவரை தாண்டி அவள் பக்கம் குதித்தேன். இருட்டில் அவளது முதுகு சூடு என் மேனியில் பட்டது. வியர்வை வாசம் என்னை ஏதோ செய்தது. அவள் மெழுகுவர்த்தி தேடி உள்ளே செல்ல நான் பின்னாடியே சென்றேன். அவள் முன்னால் நடக்க, அந்த மெல்லிய வெளிச்சத்தில் அவளது அசைவுகள் என் மனதை ஏதோ செய்தது. என் உடல் முழுக்க ஏதோ ஒரு வேகம். அவளை கட்டி பிடிக்க வேண்டும் என்ற துடிப்பு என் நரம்புகளில் ஓடியது. நாட்கள் உருண்டோடின. என் காலேஜ் ஸ்ட்ரைக் காரணமாக எனக்கு நீண்ட விடுமுறை கிடைத்தது. ஒரு நாள் அவளது வீட்டில் கேஸ் சிலிண்டர் தீர்ந்துவிட்டது. அதை மாற்ற தெரியாமல் அவள் தவித்தபோது என் அம்மா என்னை உதவிக்கு அனுப்பினார்கள். நான் டிஷர்ட் மற்றும் ட்ராக் பேண்ட் அணிந்து அவள் வீட்டுக்குள் நுழைந்தேன். சமையலறையின் அந்த புழுக்கம், அவள் மேனியில் வழிந்த வியர்வை, அவள் இடுப்பில் சொருகியிருந்த முந்தானை அனைத்தும் என்னை ஒரு போதையில் ஆழ்த்தியது. உங்களுக்கு இதை மாட்ட தெரியாதா என்று நான் கிண்டலாக கேட்க, அவள் தெரியாது என்று மென்மையாக சொன்னாள். நான் அவளுக்கு கற்றுத்தருவது போல,
அவளை நெருங்கினேன். என் உடல் அவள் உடலில் உரசியது. அந்த வியர்வை வாசம் என்னை கிறங்கடித்தது. அவள் கைகளை பிடித்து சிலிண்டரை மாற்றும்போது என் ஆண்மை அவளது வயிற்றில் பட்டு அழுத்தி கொண்டிருந்தது. அவள் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவளது கண்கள் ஏதோ ஒரு மௌனமான சம்மதத்தை சொல்லியது. அன்றுதான் அந்த சமையலறையின் அமைதி எங்களின் எல்லைகளை உடைப்பதற்கான முதல் கதவை திறந்து வைத்தது. அவள் எனக்கு தேநீர் கொண்டு வந்து தந்தபோது அவள் முகத்தில் இருந்த அந்த மெல்லிய நாணம் நான் அடுத்த கட்டத்திற்கு செல்ல தயார் என்பதை எனக்கு உணர்த்தியது. தேநீர் கொடுத்துவிட்டு மீண்டும் கிச்சனுக்கு சென்றவளை பின்தொடர்ந்தேன். என் மனதிற்குள் பல நாட்களாக தவித்து கொண்டிருந்த அந்த ஆசையை வெளிப்படுத்த தைரியத்தை வரவழைத்து கொண்டேன். உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். தப்பாக நினைத்து கொள்ள மாட்டீர்கள் என்றால் சொல்கிறேன் என்று நான் தயக்கத்துடன் ஆரம்பித்தேன். அவள் ஏதோ ஒன்றை உணர்ந்தவளாய் மெதுவாக திரும்பினாள். கண்கள் சொல்லாத பதிலை பேசியது. சரி கேள் என்றாள். நான் உங்களை ஒருமுறை முத்தமிடலாமா? இந்த கேள்வி அந்த சமையலறையின் அமைதியை கிழித்தது. அவள் பதில் ஏதும் பேசாமல் திரும்பிக் கொண்டாள். எனக்கு ஏமாற்றம். சரி, நான் கிளம்புகிறேன் என்று வெளியேற முயன்றபோது அவள் சற்றென்று கதவை தாளிட்டாள். யாரிடமும் சொல்லக்கூடாது, வேகமா செய்துவிடு என்று அவள் சொன்ன அந்த சொற்கள் என்னுள் 1000 வாட்ஸ் மின்சாரத்தை பாய்ச்சியது. அவளை இறுக கட்டி அணைத்தேன். உதடுகள் ஒன்றோடொன்று மோதிய அந்த முதல் முத்தம் என் வாழ்நாளின் மிக தீவிரமான அனுபவம். அவள் என் தலையை பிடித்து ஒத்துழைக்க நாங்கள் இருவரும் உலகத்தை மறந்தோம். அவளது ஆடை மெல்ல மெல்ல விலக அவள் மேனியின் ஒவ்வொரு அங்குலத்தையும் நான் ரசித்தேன். அவள் கண்கள் சொருக நான் என் கைகளால் அவளது அழகை வருடினேன். அந்த சிறிய சமையலறையின் வெப்பம் எங்களின் ஆசையின் வெப்பத்திற்கு முன்னால் தணிந்து போனது. அவள் எனக்கு காட்டிய அந்த பேரன்பு எந்த ஒரு வரமுறைக்கும் அடங்காதது. அவள் கணவன் இரவு 11 மணிக்கு வருவான் என்ற பயம் ஒருபுறம் இருந்தாலும் அந்த தருணத்தில் கிடைத்த இன்பம் என்னை எல்லாவற்றையும் மறக்கச் செய்தது. அவள் என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டாள். அன்று தொடங்கி அந்த வீடு எனக்கான ஒரு இரகசிய சொர்க்கமாக மாறியது. அவள் கணவன் அலுவலகம் சென்ற பிறகு எங்கள் இருவருக்கும் இடையிலான அந்த சுவர்கள் மறைந்து போயின. பாண்டிச்சேரியின் அந்த அமைதியான தெருவில் யாருக்கும் தெரியாமல் நாங்கள் பகிர்ந்து கொண்ட அந்த அந்தரங்க தருணங்கள் இன்றும் என் நினைவில் ஓரங்களில் தீயாக எரிந்து கொண்டிருக்கின்றன. எல்லைகளை தாண்டிய அந்த உறவு எனக்கு ஒரு புதிய பாடத்தை சொல்லிக் கொடுத்தது. சில ரகசியங்கள் பகிரப்படும் போதுதான் வாழ்க்கையின் உண்மையான சுவாரஸ்யம் தொடங்குகிறது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.